ஏ வெள்ள முடி கிளவா, வெளியே இருந்து உத்தா பாக்குறீரு. எப்படி உள்ளதானே வரணும், எப்படி வாரீங்க இன்னைக்கு பாப்போம். நீர் கெட்ட கேட்டுக்கு உங்களுக்கு பக்கத்து தோட்டத்து பொம்பளையோட ஜொல்லோ உள்ள வாருமியா. இன்னைக்கு விளக்குமாறு பூசை வாங்காம விட மாட்டேன் பாரு. ஐயோ, இவ வேற பத்திரகாளி மாதிரி விளக்கமரம் வேற கையில வச்சுட்டு இருக்காளே. பசி வேற உயிரை கொல்லுதே. எப்படி உள்ள போறது இவகிட்ட இருந்து தப்பிச்சு? நீர் எவ்வளவு நேரம் முத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு பாப்போம். நீ நிக்க தட்டி நானும் இங்கேயே தான் நிப்பேன். எப்படி உள்ள வாரேன்னு பாப்போம் இன்னைக்கு. பாடி, நான் பெத்த மகன் வந்துட்டான். அவன் சாக்க வச்சு நம்ம உள்ள போயிட வேண்டியதுதான். என்ன கிழமை லுக்கு எங்கேயோ போகுது? யார பாப்பா அந்த கிழமை? ஓ, என் ராசாவை தான் பார்த்திருக்காரு. என்னப்பா விஜய், எங்க கிளம்பிட்ட? அம்மா, அர்ஜென்ட்டா வெளியே போகணுமா, கொஞ்சம் போயிட்டு வரேன். என்னடா ராசா, கொஞ்சம் முன்னாடி தான் உன் குழந்தையாலும் பொண்டாட்டியும் மாத்தி மாத்தி போன் பேசினாளுங்க. என்ன சொன்னாளுங்க? உடனே வெளியே கிளம்பிட்ட? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு அர்ஜென்ட் வேலை, வெளியே போயிட்டு வரேன். சரி சரி, அம்மாட்டையே சொல்ல முடியாத வேலை போல இருக்கு. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்படிலாம் இல்லம்மா, போயிட்டு வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேம்மா. உங்கள்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்டமா சொல்லுவேன்? விஜய், நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும்ப்பா. என்கிட்டலாம் எதுவும் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுப்பா. நீ நல்லபடியா போயிட்டு வா. அம்மா, நம்ம வயக்காட்டுக்கு உரம் வாங்க வச்சிருந்தீங்களா காசு, அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்திருக்கேம்மா. அப்பா விஜய், நீ வீண் செலவழிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு தானப்பா எடுத்திருப்பா. உனக்கு இல்லாத காசா? எடுத்துக்கோ ராஜா. அவனுக்கு நானே காசு எடுத்துக்கோன்னு சொல்றாளே. இவகிட்ட இருந்து ஒரு 10 ரூபா வாங்குறதுக்குள்ள நம்ம உயிர் போகுது. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா, ஏன் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கீங்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? உங்க அம்மா வாசல்லே விளக்கமாற வச்சு நிக்கிறாடா. உள்ள வந்தா அடிச்சு புடுவாடா என்ன. எப்பவுமே அம்மாவுக்கு பிடிக்காத வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மாக்கு தான் வேற பொண்ணுகிட்ட பேசதான் பிடிக்காதுன்னு தெரியுதுல்லப்பா. அப்புறம் நீங்களும் போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்க அம்மா கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? பேசி பேசி போர் அடிச்சிச்சுட்டா. ஒரு சின்ன கிளுகிழுப்புக்கு வேற பொம்பளைகிட்ட பேசுவேன்னு பேசினேன். அவ என்னன்னு தெரியல, பாத்துட்டாடா. கிளுகிழுப்புக்கு தானே பேசுறீங்க, அப்ப நீங்க அம்மாட்ட அடி வாங்குறதுல தப்பே இல்லை. ஏய், நீலாம் ஒரு மகனாடா. அப்பாக்கு ஏதாவது உதவி செய்வேன்னு பார்த்தா அப்பாவை நீ அம்போன்னு விட்டுட்டு போயிடுவே போலடா. நானே ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். இதுல அப்பா வேறு சுப்பா வேறுன்னு. அம்மா, அப்பா வெளியே தான் இருக்காரு. ஏய், என்னடா போற போக்குல சும்மா போகாம என்ன கோத்து விட்டுட்டு போறியடா. நான் வரதுக்குள்ளேயாவது உள்ள போறீங்களான்னு பாப்போம். ஐயோ கடவுளே, சாமியார் வேற என் மண்டையில இடிய தூக்கி போட்டுட்டாரே. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே. என் புள்ள காவியாவுக்கு அந்த நிலைமை. கஷ்டப்படாதீங்க ராணி அக்கா, அதான் சாமியார் சீக்கிரத்துல பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்களே. இந்த பொண்ணு, அந்த சாமியார் சொன்னார்ல காவியாவுக்கு கரகம் இருக்குன்னு, பேசாம இந்த வீட்டை சுத்தி ஒரு கயிறை போட்டு கட்டிட்டா கரகம் எப்படி வெளியே போவோம்? உள்ளேயே மாட்டிக்கூடல, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் சின்ன பொண்ணு இப்ப என்ன அடிச்சா? நான் நல்லது தானே சொன்னேன். அறிவு கட்ட 4 முடி, கயிறை போட்டா கரகம் தாண்டி போயிடாதா? வீட்டை சுத்தி வளைய போடணும். அப்பந்தான் கரகம் அதுல மாட்டிக்கிடும். அப்பந்தான் அந்த கரகம் என்னன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுவோட தெரியாம கயிறை போடு மயிரை போடு. இந்த ஜாதகம் ஜோசியம் இதுக்கு மேல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லக்கா. ஏதோ என் கெட்ட நேரம், எனக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது காவியம்மா. அவர் நம்ம மூஞ்சிய பார்த்த உடனே சொல்லிட்டாரு நமக்கு என்ன பிரச்சனைன்னு. அப்புறம் உன் கையை பார்த்து உனக்கு என்னென்ன பிரச்சனைன்னு அக்கா சொல்றாரு. அப்படிப்பட்ட சாமியாரெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது காவியா. ஆமா காவியா, உனக்கு யாராச்சும் கெடுதல் பண்ணுவான்னு நினைக்கிறியா? இல்லக்கா, எனக்கு அப்படிலாம் யாருமே இங்க இல்ல. காவியா, உன் வீட்டுக்காரரு உன் மாமியார்லாம் எப்படிமா? அக்கா, எங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. அவரெல்லாம் நல்ல தங்கம். எங்க மாமியார் குழந்தை இல்லைன்னு திட்டுவாங்க தான், கொடுமைப்படுத்துவாங்கன்னா. ஆனா அவங்க இப்படிலாம் எனக்கு குழந்தை இருக்க கூடாதுன்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்கக்கா. இந்த வருமா காவியா, தங்கம் வைரனிலாம் யாருக்கும் இந்த காலத்துல முத்திரை கொடுக்க முடியாது. அந்த தங்கத்திலேயே கொஞ்சம் கலப்படம் இருக்கும், செம்பு. அதனால எதையுமே முழுசா நம்ப கூடாது, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்ன காவியா? எனக்குமே காவியா, உங்க மாமியார் ஏதாச்சும் உனக்கு பண்ணுமோண்டமா எனக்கும் கொஞ்சம் தோணுது. அம்மா,
அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுமா. சரி விடுங்க, ஏன் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதான் அந்த சாமியார் தெளிவா சொல்லிட்டார்ல, அந்த துரோகி சீக்கிரமா கண்ணில் படுவான்னு. என்னம்மா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அக்காவுக்கு ஜாதகம் பாத்தீங்களா? சாமியார் என்ன சொன்னாரு? சிங்கிளா இல்ல டபுள் குழந்தையா? என்னம்மா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே பேசாம எதையோ பறி கொடுத்த மாதிரி எல்லாரும் இருக்கீங்க. அங்க என்னதான் நடந்துச்சு? வாயை மூடு கழுத. நானே போயிட்டு வந்து இப்படி அக்காவுக்கு ஆயிட்டேன்னு கவலையில இருக்கேன். இவன் நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இவ. அப்படி நான் என்ன கட்டிட்டேன்? அம்மா இந்த கோவப்படுறாங்க. அங்க என்னதான் நடந்துச்சு? காவியா, காவியாம்மா. காவியா, உன் மாப்பிள்ளை வர்றார் போல இருக்கு. என்னம்மா காவியா, ஏன் அழுறா? என்னாச்சு உனக்கு? நமக்கு குழந்தை குழந்தை என்னாச்சு காவியா? நமக்கு குழந்தை பிறக்காது நீ ஜோசியர் சொல்லிட்டாரா? ஏன் ஆதி மாமா, அக்கா என்ன சொல்ல வரா? நீ உன கேட்காம ஏன் அப்படி மூஞ்சில அடிச்சால சொல்றீங்க? அக்கா சொல்ல வர்றதுதான் காது கொடுத்து கேளுங்களேன். இல்ல சோனி, அக்கா அழுததை பார்த்து ஒருவேளை சோசியர் அப்படி சொல்லியிருப்பாரோன்னு நானே நினைச்சிட்டேம்மா. இந்த பாருங்க தம்பி, சோசியர் என்ன சொன்னார்னா அவளுக்கு இப்பெல்லாம் 2 குழந்தை இருக்கணுமா காவியாவுக்கு. அவள் ஜாதகப்படி யாரோ செஞ்ச சூழ்ச்சி அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாம போச்சு. அது யாருன்னு தான் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் தான் இருக்கு அவங்களுக்கு. என்னது? என் பொண்டாட்டிக்கு சூழ்ச்சி செய்யறாங்களா? அது யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். என் பொண்டாட்டி முகத்தை பார்த்துமா அவளுக்கு சூழ்ச்சி செய்ய மனசு வருது? ஏன் அக்கா இவ்வளவு பதட்டப்படுறாங்க? இல்ல மாப்பிள்ள, யாரோ என் பிள்ளை குழந்தை உண்டாக கூடாதுன்னு ஏதோ சதி பண்றதாக அந்த சோசியர் சொன்னாரு. எனக்குமே அப்படிதான் தோணுது. அத்தே, என் காவியாவுக்கு அப்படி யார் பண்ண போறா? நான் இருக்கத்தட்டி என் காவியாவுக்கு எதுவும் பண்ண விடுவேன்னா யாராச்சும் எதுவும் செய்ய முடியுமா? எல்லாமே நான் தான் செய்வேன். என்ன மாமா சொல்றீங்க? இல்ல, நான் அவளை நல்லா பாதுகாத்துக்கிடுவேன். என்ன மீறி என் பொண்டாட்டியை யார் எதுவும் செய்ய முடியும்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி சொன்னீங்களா? எனக்கு வேற மாதிரி காதுல விழுந்துச்சு. சோனிக்கு நம்ம மேல கொஞ்சம் டவுட் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பேசுறோன்னு கூர்ந்து பார்க்கா. நம்ம அவகிட்ட டவுட் வராத அளவுக்கு தான் நம்ம நடந்துக்கிடணும். நீங்க கவலைப்படாதுங்க ஆதி தம்பி, உங்க 2 பேரும் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த இடையில கடந்து யாரு சூழ்ச்சி செய்யறாங்களோ அவங்க சீக்கிரத்துல மாட்டிக்கிடுவாங்க. சரி ராணி அக்கா, நான் கிளம்புறேன். என் மாமியா கிளவி வேற கத்திட்டு கிடக்கும். ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. என் கூட வந்து என் பொண்ணை கோயிலுக்கு இட்டுட்டு போய் இப்போ அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. பரவாயில்ல ராணி அக்கா. சரி நாள் முடி கிளம்புவோமா? ஏ சின்ன பொண்ணு, நீங்க வரமுச்சில என்ன சொன்னா? காவியா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா, நிறைய பொருள் கொண்டு வந்திருப்பா, வாங்கிட்டு போலான்னு சொல்லி தானே கூட்டு வந்தா. இப்போ ஒண்ணுமே வாங்காம இருந்தாலும் கிளம்புவோமான்னு கேக்கா. நாள் முடி வெக்கமா இல்லையா? இவங்களே கஷ்டத்துல இருக்க முச்சில வெளிநாட்டு பொருளாம். வாயை மூடிட்டு வரீங்களா இல்லை இங்கேயே உட்காந்து வாங்கிட்டு வாங்க, நாங்க வேணா கிளம்புறோம். ஆமா, இவளுக்கு மட்டும் சிலிப்பிட்டு பெருவாளுங்களாம். நாங்க உட்காந்து அசிங்கப்படணுமா? நானும் வாரேன். சரி காவியா, அழாத காவியா. நீ அழுத என்னால தாங்க முடியாது காவியா. நான் இருக்கத்தட்டி உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது காவியா. உனக்கு துணையா நான் எப்பவுமே இருப்பேன் காவியா. அழாத காவியா. இல்லைங்க, நமக்கு குழந்தை பாக்கியம் யாராலேயோ தடைப்பட்டு போகுதுன்னு நினைக்க முச்சுல கவலையா இருக்குதுங்க. நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? யார் இப்படி நம்ம வாழ்க்கையில குறுக்க நிக்கிறா? யாருன்னே தெரியலையேங்க. அது யாரும் இல்லடி, நான் தாண்டி. உனக்கு குழந்தை உண்டாயிட்டா சந்தியா எனக்கு எப்படி கிடைப்பா? அதுக்கு தாண்டி உனக்கு குழந்தை உண்டாகாம நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்டி. மாத்திரை அப்பப்போ போட்டு உன்னை குழந்தைய களைச்சிக்கிட்டே இருக்கிறேன்டி. இதை வேற நீங்க கண்டுபிடிக்க போறீங்களோ? எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாப்போண்டி. நீ அழக காவியம்மா, எல்லாம் அந்த சாமி பார்த்துக்கிடும். அந்த சாமி எப்படியாச்சும் நமக்கு நல்ல வழியை காமிக்கும். மாப்பிள்ள, காவியாவை கூப்பிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க. அவ அப்போதுமே இருந்து அழுதுகிட்டே இருக்கிறா. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு நாளைக்கு எக்ஸாம், நான் படிச்சிட்டு இருக்கேன். சமைச்ச உடனே என்ன கூப்பிடு. சரி போய் படி, நான் கூப்பிடுறேன். ஆதி மாமா, நடு வீட்ல இருந்து அக்காவை சமாதானப்படுத்தினா அக்கா எப்படி சமாதானம் ஆவா? அவளை ரூம்ல கூட்டி போய் உங்க பாணியில அவளை சமாதானப்படுத்துங்க, அப்பதான் அக்கா சமாதானம் ஆவா. போடி, இவ வேற ஒருத்தி. நடத்துங்க உங்க ரொமாட்டிக்க
புன்னகை என்னை கொய்வது பொய்யா மெய்யனை மென்மை செய்வது மெய்யா ஆராத்யா என் ஆராத்யா என் இதய துணைவியே ஆராத்யா இன்னைக்கு ரகு காலேஜுக்கு வந்திருப்பானா? இவட்ட கேட்டா சொல்ல மாட்டா. சரி போட்டு வாங்குவோம், சொல்றலான்னு பார்ப்போம். ஏ சோனி, படிக்கிறியா? படிக்கல, படிக்கிற மாதிரி நடிக்கிறேன். ஏண்டி படிக்கிறியான்னு தானடி கேட்டேன், அதுக்கேண்டி கோவப்படுற? நாளைக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுக்காக தான் படிக்கிறேன். ஏ சோனி சோனி, நீ காலேஜுக்கு போனியே, என்ன யாராச்சும் கேட்டாங்களாங்க? உன்னையா? உன்னை யாரு கேட்டாங்க? உன்னை யாரும் கேட்கலையே. உன்னை ஒருத்தவங்க கேட்டாங்க. சொல்லு சொல்லு, யார் கேட்டா யார் கேட்டா? அதுதான் உன் ஃப்ரெண்டு அபி கேட்டா. அபியா கேட்டா? இன்னொருத்தவங்களும் உன்னை கேட்டாங்கடி. யார் யார் யாரு சொல்லு சோனி. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சிக்கு. உன்னை வேற யாரும் கேட்கல, பூமாரி தான் கேட்டா. உங்க அக்கா வரலையா நீ? ஏண்டி இவளுங்களை தவிர வேற யாரும் என்ன கேட்கலையா உன்கிட்ட வந்து? ஆமாடி, அங்க வரிசையா பசங்க நின்னுகிட்டு இருந்தானுங்க. நம்ம காலேஜ் கிளியோபாட்ரா சந்தியா வரலையே, எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பாரு சோனி, கண்டது கிடையாதெல்லாம் பேசாத. நான் கேட்க வந்ததே வேற. என்னடி அப்பவுமே இருந்து துருவி துருவி யாராச்சும் கேட்டாங்கன்னு சொல்ற? காலேஜ்ல எதுவும் ஆளுகளை செட் பண்ணிருக்கியா? இன்னும் ஒரு தடவை பட்ட ஏதாச்சும் கேட்டனே அவ கண்டுபிடிச்சிருவா. பேசாம வாயை மூடிட்டு இருந்துட வேண்டியதுதான். என்னடி அப்படியே அமைதியாவிட்டா? ஒண்ணு இல்லடி, பேசாம படி. ஏதாச்சும் காலேஜில் என்னை பத்தி விசாரிச்சாங்களான்னு கேட்டா நீ எடக்கு முடக்கா ஏதாச்சும் சொல்றா. உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு தெம்பிள்ளடி, நீ படி. ஏ சந்தியா, நீ சிறப்பான சம்பவம் நடந்துச்சுடி. அந்த உடனே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். படிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல மறந்துட்டேன்டி. அப்படி என்னடி நடந்துச்சு? இன்னைக்கு பஸ்ல இருந்து இறங்கணுமா, நம்ம பூமாரி பேக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். நாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்க போனோம். அங்க யார் இருந்தா தெரியுமா? அந்த ஆண்ட கண்ணு நின்னுகிட்டு இருந்தாண்டி. என்னடி புதுசா யாருக்கோ ஆண்ட கண்ணுலாம் பேர் வச்சிருக்கா? புது பாய் ஃப்ரெண்டா? அவன் எல்லாம் ஒரு ஆளு நீ. அவன் புது பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, பழைய பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. அவனால யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட் ஆக்குவாங்களா? முட்டாள்கள் தான் அவனை பாய் ஃப்ரெண்ட் ஆக்குவாங்க. என்னடி அப்படி ஒரு மொக்க பிகராவே? அப்படிலாம் மொக்கன்னு சொல்ல முடியாது. பார்க்க ஆள் அழகா தாண்டி இருப்பான். என்னமோ தெரியல, எனக்கு அவனுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. பார்க்குற இடம்லாம் சண்டையில தான் முடியுது. என்னடி ஆளும் அழகா இருக்கான்னு சொல்றா, எனக்கு பிடிக்கவும் இல்லைன்னு சொல்றா. நான் எதடி நம்புறது? ஏய் சந்தியா, ரொம்ப கற்பனை பண்ணாத. எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குடி, எனக்குன்னு ஒரு ஆளும் இருக்குடி. இந்த மாதிரி முன்னா முஞ்செல்லாம் எவன் பார்ப்பான்? என்னடி இந்த பூனையும் பால் குடிக்குமா நீ எல்லாரும் பார்ப்பாங்க, உனக்கு ஒரு ஆள் இருக்கா? ஏய் சாக்க குறடி, ஒன்னோட அப்படி சொல்லுவாங்க. என்னெல்லாம் யாருமே ஆடியன்ஸுக்கு கேட்டு பாரு, யாருமே எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு 1 2 3 நிறைய ஆள் இருக்கண்டி. ஓடி அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அம்மா சோனி, உன் புராணம் போதும், பேசாம படி. தெரியாம வாயை கொடுத்துட்டோமா, மன்னிச்சுக்கோ. இவட்ட பேசினதுல படிச்சது ஃபுல்லா மறந்துட்டு. நீ ஃபர்ஸ்ட் இருந்தே ரிவைஸ் பண்ணணும். நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேறு. இவ்வளவு நேரம் இந்த ரகுக்கு இருக்கேன் போனுக்கு தான் வெயிட் பண்ணி இருந்தேன். அப்பெல்லாம் அடிக்கல, இப்ப இவ இருக்க இப்ப அடிக்க. நான் எப்படி எடுத்து பேசுறது? இனி தனியே விடலாம். என்னடி சந்தியா போன் அடிச்சிட்டே இருக்கு? ஆண்ட மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. போன் எடுத்து பேச வேண்டியதானே? யார் போன்ல? இல்ல இல்ல சோனி, என் ஃப்ரெண்டு அபிதான். அப்படிதானே? என்ன அப்புறம் எடுத்து பேச வேண்டியதானே? இல்ல நீ படிக்கல, உனக்கு டிஸ்டர்ப் ஆகல, அத பிறவை எடுத்து பேசுறேன். அதெல்லாம் பரவாயில்ல, நீ எடுத்து பேசு சந்தியா. ஐயோ இவ விடமாண்டா போல இருக்கு. அவனும் போன் அடிக்கிறத விடமாட்டுக்கிறான். நான் என்ன பண்ணுறது? சரி எடுத்து பேசிடுவான். போன் அடிக்கிறவன் எடுக்கிறாளா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சந்தியா? நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இது. ஹலோ அபி, எப்படி இருக்காடி? நல்லா இருக்கியா? ஏ சந்தியா, போன் எடுக்க இவ்வளவு நேரமா? நான் அபி இல்லடி, ரகு. தெரியுது தெரியுது, சொல்லு அபி. என்ன சந்தியா, நீ பேசுறத பார்த்தா பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? ஆமாடி, என் தங்கச்சி என் பக்கத்துல தான் இருக்கா. ஓ, அந்த டோரா மண்டை உன் பக்கத்துல தானே இருக்காளோ? சரி இருந்துட்டு போறா. ஏ சந்தியா, நான் உடனே உன்னை பார்க்கணும், கொஞ்சம் பார்க்க முடியுமா? டேய் டேய் டேய்,
என்ன சோனி அப்படி பாக்குறா? ஓ, நான் டாப் போட்டு பேசணும்னு அப்படி சொல்றியோ? இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டாடினிலாம் போட்டு பேசுறது பழக்கம் தாண்டி, அதனாலதான் அப்படியே வாய்ஸ்ல டானி வந்துட்டு. நான் ஒண்ணும் கேட்கலையே. ஏன் நீயா உளறுதா? பேசு. ஐயோ, அவ நம்மள கவனிக்கல போல இருக்கு. நம்ம தான் பயத்துல அவட்ட உளர பார்த்துருக்கோம். இந்த பாரு அபி, என்னாலலாம் இப்ப வெளியே வர முடியாது. என் சிச்சுவேஷன் அப்படி, புரிஞ்சுக்கோ. ஏய் சந்தியா, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம்டி. நேர்ல பார்த்தா நான் ஒரு குட் நியூஸ் சொல்லலாம்னு பார்த்தேன். நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுல பேசிட்டேன்டி. என்ன இதுடி, சாக்குக்கு மேல சாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா? என்னால நம்பவே முடியலடி. ஐயோ, உங்க வீட்ல என்னதான் சொன்னாங்க? ஏய் சந்தியா, நீ என்ன பார்க்க வந்த அப்படியே அணைச்சுக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். நீனா ஏய், சரி சரி, கோவப்படாத. நான் எங்க வீட்டுல சொன்னேன், எல்லார் வீட மாதிரிதான் எதிர்ப்பு தான் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படியாச்சும் சம்மதிப்பாவ நீ. அதாண்டி உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏ அபி, நீ சொல்றத கேட்டா அப்படியே எனக்கு ஒரு குத்து டான்ஸ் போடணும் போல சந்தோஷமா இருக்குடி. எனக்கும் இந்த சந்தோஷத்துல உன்னை பார்த்து அப்படியே, ஆனா என்னால வர முடியலையே, என்ன பண்றது? சந்தியா, அப்படியே உனக்கு இந்த சந்தோஷத்துல மாமனை அணைச்சி ஒரு இம்மா தரணும் போல இருக்கோ. இப்ப தாண்டி உன்னை பார்க்க தாண்டி உங்க ஊருக்கு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துட வேண்டினா. ஏய் அபி, என்னது எங்க ஊர்ல நிக்கியா? எங்க வீட்டுக்கு வரிய? ஏய் வராதடி அபி. ஏய் சந்தியா, அபி தானே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்றா. ஏன் வராண்டான்னு சொல்றா? அவ வரட்டுமே. இவ ஒருத்தி, யாருன்னே தெரியாம. ஏ அபி, எங்க வீட்டுக்கு வந்து நீ என்னடி பண்ண போறா? ஏண்டி சந்தியா, உங்க வீட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சா விளையாட முடியும்? உங்க அம்மா அப்பாவை பார்த்து பொண்ணு கேட்கலான்னு வரேன். அதாண்டி நீ சீக்கிரம் வந்து மாப்பிள்ளை இவர் தானே உங்க அம்மா அப்பாட்ட அறிமுகப்படுத்துடி. அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். அதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. ஏய், நீ வர்றதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிர போகுதுடா. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வராது சந்தியா. எனக்கு உங்க வீட்டுக்கு தனியா வர்றதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. நீ வந்து கூப்பிட்டு என்ன அறிமுகப்படுத்தி உங்க வீட்டுல விட்டா நான் அதுக்கப்புறம் பொண்ணு கேட்டுருவேன். தனியா வந்து பொண்ணு கேட்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சந்தியா. உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிட்டு போறதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணு, இல்ல ஒரு ஐடியா பண்ணு. என்ன பண்ணலாம்? எப்படி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு வர்றது? ஏ ரகு, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. நான் சோனிய, நீ எந்த லொக்கேஷனில் இருக்கான்னு எனக்கு லொக்கேஷனை மட்டும் அனுப்பு. அந்த இடத்துக்கு நான் சோனியை கடைக்கு அனுப்புன மாதிரி அனுப்பிடுறேன். நீ அவட்ட எப்படியாச்சும் பேசி அவன் மூலம் வீட்டுக்குள்ளே வந்துரு. ஏய், அவ சும்மாவே டென்ஷன் பார்த்துடி. அவ கூட நான் அவன் வீட்டுக்கு வரேன்னு கூப்பிட்டு போனா கூப்பிட்டு வருவாளாடி. அவ ஆடுன்னு ஆடுவாளாடி. நான் என்ன பண்றது? இந்த பாருடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவளை ஏதாச்சும் பேசி அனுப்பி விடுறது என் வேலை. நீ அவளை சமாளிச்சு உள்ள வர்றது உன் சாமர்த்தியம். சரி, நான் போன வைக்கிறேன். ஐயோ, இந்த சந்தியா அவட்ட கோத்து விட்டுட்டு அவ பாட்டு போன வச்சுட்டால. நான் அவளை வேற எப்படி சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போறதுன்னு தெரியலையே. சரி, அவ வரட்டும். எவ்வளதோ பார்த்துட்டோம். இந்த டோரா மண்டையை சமாளிச்சிட மாட்டோமா? என் சோனி அம்மா என்ன படிக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? என் தங்க குட்டி என்ன பண்ணுது? என்ன சந்தியா, உன் வாயில இருந்து இவ்வளவு சாஃப்டான பேச்சுல ஒரு நாள் பேசினதே கிடையாது. நீக்கு என்ன கொஞ்சின மாதிரி இருக்கு. ஏதாச்சும் என்ன வச்சு உனக்கு காரியாக வேண்டியது இருக்கோ? எப்படிதான் இந்த ஆந்த கண்ணி கண்டுபிடிப்போல தெரியல. எப்படி பேசினாலும் கண்டுபிடிச்சிருதால. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ என் தங்கச்சி இல்ல. அதுதான் ஒரு பாசமா கூப்பிட்டேன். நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்படுவா போ. ஏண்டி சந்தியா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் கூட எத்தனை வருஷம் நான் இருக்கிறேன். நீ எதுக்கு ஐஸ் வைப்பா, எதுக்கு குரல ஒய்த்துவான்னு எல்லாம் எனக்கு தெரியும்டி. ஏதோ சொல்ல வாரா, என்னன்னு சொல்லு. ஏய் சோனி, எனக்கு முக்கியமான ஒரு பொருள் வேணும்டி. போய் கடையில போய் வாங்கிட்டு வரியாடி? ஐயோ, என்னால படிக்க போக முடியாதுப்பா. எனக்கு நிறைய படிக்க வேண்டிய வேலை இருக்கு. நாளைக்கு எக்ஸாம் வேற. என்னால போக முடியாதுப்பா. ஏய், அர்ஜென்டான பொருள்டி. அது இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. ப்ளீஸ் டி. எந்த பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாட்ட கேளு, அம்மா வாங்கி தருவாங்க. ஏய் சோனி, அங்க மாமாலாம் இருக்காடி. அம்மாட்ட போய் கேட்க முடியாது சோனி, புரிஞ்சுக்கோ. சந்தியா, என்னால கடைக்கு போக முடியாது. என்ன ஆளை விடு, நான் படிக்க போறேன். சோனி ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாள் அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுடி. ஏண்டி சந்தியா, இவ்வளவு தூரம் கெஞ்சுற அளவுக்கு அது என்னடி முக்கியமான பொருள்? ஓ இதாடி. ஏய், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட மாட்டியாடி ஸ்டாக்ல? இதெல்லாம் அப்பப்போ தேவைப்படல, அப்ப ஓட முடியுமாடி கடைக்கு?
ரொம்ப பேசாத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கிட்டா நான் என்னமோ வாங்கி வச்சுக்கிடுவேன். இந்த பாரு சந்தியா, ரொம்ப சலிச்சுக்காத. சரி, முக்கியமான பொருள், நீ வேற பாவம் சொல்லி தான் கடைக்கு போறேன். இல்லைன்னா நான் படிக்க வேலை இருக்கு, வெளியெல்லாம் போகவே மாட்டேன். சரி சரி போமா, அவன் வேற காத்துக்கிட்டு இருப்பான். என்னது, நீ இப்ப ஏதோ சொன்னல? இல்லடி, நீ வரத்தடி நான் காத்துக்கிட்டு இருக்கணும்ல, அதை தான் சொன்னேன். நம்ம அவளுக்காக கடைக்கு போறோம், ஆனா ஒரு தாகம் தண்ணி கேட்டா கூட எடுத்துற மாட்டா. ரொம்ப மோசமான சந்தியா இவ. எப்படியோ இவளை அனுப்பி விட்டாச்சு. இந்த முண்டக்கனியை அனுப்பி விடுறதுக்குள்ள படாத பாடு வேண்டியதா இருக்கு. ரகுக்கு ஒரு மெசேஜ் போட்டுரும், வந்துகிட்டு இருக்கா நீ. இதுல எல்லா சாலையுமே அழகா இருக்கு. இதுல எது கொடுத்தாலும் என் சந்தியாக்கு அழகா இருக்கும். நம்ம இதுல எந்த சாலை எடுக்கலாம்? முதல்ல சந்தியாக்கு புடவை எடுக்க வந்திருக்கேன். அவளே அசந்து போற அளவுக்கு நான் அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும். யாராச்சும் இருக்கீங்களா? புடவை செக்ஷன்ல யாருமே இல்லையா? என்ன சார், நீங்க என்ன பாக்குறீங்க? இருக்கிறதுலே ஒரு நல்ல புடவையா காட்டுங்க. சார், ஒரு 1000, 2000, 3000க்குள்ள புடவை எடுத்து போடட்டுமா? என்னது 1000 2000மா? 1 கோடி? ஆளை பார்த்தா கட்டிக்காட்டுக்காரன் மாதிரி இருக்கான். இவன் எப்படி 1 கோடிக்கு சேலை வாங்குவான்? ஒருவேளை கோடினா என்னன்னு தெரியாத இருக்கு. என்ன சிஸ்டர், புடவை எடுத்து காட்டலையா? இல்ல சார், நீங்க ஏதோ கோடின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை 10,000க்கு புடவை கட்டிங்களோ, தெரியாம கோடின்னு சொல்லிட்டீங்களோ? இல்ல சிஸ்டர், எனக்கு 1 கோடிக்கு தான் சாரி வேணும். நீங்க கேக்குற மாதிரி 1 கோடி சேலைலாம் எங்க கடையில இல்ல சார். நீங்க கேக்குற மாதிரி 1 லட்சத்துக்கு வேணா எங்க கடையில சேலை இருக்கு, பாக்குறீங்களா? 1 லட்சத்துக்கா? சரி பரவாயில்ல, காமிங்க. நான் 1 கோடிக்கு வாங்கலான்னு வந்தேன். சார், சேலை யாருக்குன்னு தெரிஞ்சா கலர் பார்த்து எடுத்து போடுவேன். உங்க ஒய்ஃபுக்கா? ஆமா ஆமா, என் ஒய்ஃப் சந்தியாக்கு தான். அவன் நல்ல கலரா இருப்பா பாத்துக்கோங்க. அதனால நல்ல மெரூன் கலரு, ஒயிட் கலரு, கிரீன் கலரு அந்த மாதிரி சாரியா பார்த்து எடுத்து போடுங்க. சார், யாருமே உங்க ஒய்ஃபுக்கு இவ்வளவு அழகா கலர் பார்த்து செலக்ஷன் பண்ண மாட்டாங்க சார். நீங்க இவ்வளவு அழகா கலர் பார்த்து செலக்ஷன் பண்றீங்க. உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். இல்லங்க, நான் தான் அவ கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்தாங்க சார், நீங்க சொன்ன கலருக்கு உங்க ஒய்ஃப் இந்த சேலை கட்டினாங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. தேங்க்யூ. சார் சார், என்ன சார் அதுக்குள்ள இந்த சேலை கட்டினா உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? நீ கனவுல போயிட்டீங்களோ? போய் கேஷ் கவுண்டர்ல போய் பில் கட்டிட்டு சேலையை வாங்கிக்கிடுங்க சார். சரிங்க. சந்தியாக்கு நான் முதல்ல சாலை எடுத்துட்டு போறேன். இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கணும். இதுதான் அவ என்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டணும். எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சோன்னா நாங்க 2 பேரும் இந்த கோயிலுக்கு வந்து நாங்க தேங்காய் உடைக்கிறோம். உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும் கடவுளே. ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்குன்னு நீங்க காமிச்சிட்டீங்க கடவுளே, எனக்கு இது போதும். சந்தியா வேற அவ தங்கச்சி வரேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண, அவளை வேற இன்னும் காணும். அன்னைக்கு ஸ்டேஷன்ல வேற வச்சு செஞ்சா, அப்ப அவ என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியல. இது பாக்குறதுக்கு அப்படியே ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கா? சரி, எவனா இருந்துட்டு போட்டோம், ஒரு சீனை போட்டுட்டு போயிட வேண்டியதான்ட்ட. இவனை பார்த்தா ஹாலிவுட் ஹீரோன்னு வேற சொன்னா, இவன்ட்ட வேற சீன் போடணும்ல வந்தேன். ஹாலிவுட் ஹீரோக்களே மன்னிச்சுக்கிடுங்க, இவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட வேண்டியதான். என்ன இவ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா? இவளை நம்ம எப்படி கூப்பிடுறது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளூ சாரி. என்ன இவ திரும்பியே பார்க்க மாட்டா? எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, நம்மளதான் கூப்பிடுறான் அந்த ஆண்ட கண்ணே. எங்க ஊர்ல வந்துகிட்டே இவ்வளவு இங்கிலீஷா? இந்தா இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாருடி பிரதர்? நான் யாருன்னு தெரியும்ல. எல்லாம் தெரியும் சார், நீங்க காலேஜ்ல தான் ப்ரொபோசர். ஆனா எங்க ஊருக்கு வந்துட்டா எனக்கு எல்லாரும் பிரதர் தான். பாருடி, பிரதர்னு இன்னொரு வாட்டி சொன்ன வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஓ, சாருக்கு பிரதர்னு சொன்னா காண்டாவுது. என்ன ஸ்டேஷன்ல வச்சு எவ்வளவு காண்டாக்குனா பாருடா. பாருடா, இந்த பாருங்க, எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே எனக்கு பிரதர். நீங்களே எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நீங்களே எனக்கு பிரதர் தான். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஊர்ல உள்ள எல்லாத்தையும் பிரதர்னு சொன்னா நீ யாரை தாண்டி கல்யாணம் பண்ணுவ? ஓ சார், அப்படி சொல்றீங்களோ? சார் சார், எல்லாருமே பிரதர் இல்ல சார். என்ன கல்யாணம் முடிக்கிறவனை தவிர மத்த எல்லாரும் பிரதர்னு சொல்ல வந்தேன். சரி பிரதர், நான் அர்ஜென்ட்டா கடைக்கு போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வரேன் பிரதர். எத்தனை வாட்டி பிரதர் பிரதர்னு சொல்லுவேன்? எனக்கு கோவமா வருதுடி. சாருக்கு கோவம் வருது போல இருக்கு. என்ன எத்தனை இடத்துல நீ காண்டாக்குனா? நீ காண்டாக்கிட்டே நில்லு, நான் கிளம்புறேன். ஐயோ ரகு, கோவத்தை குறை. இப்ப இவ மூலமா தான் வீட்டுக்கு போக முடியும். இவ வேற கோவத்துல போறாளே. என்னைக்காவது இவ வசமா தனியா மாட்டுவல, அப்ப வச்சு செஞ்சுக்கலாம். என்ன இவன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க?
எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா. இவ்வளவு தூரம் பின்னாடி வருமே என்னன்னு ஒரு வார்த்தை கேக்குறாளா? ஆண்டி என்ன வேணும்? என்ன பார்த்தாடா ஆண்டி சொல்றா? என்ன பார்த்தா ஆண்டி மாதிரியே தெரியுது உனக்கு? அந்த கண்ணி இது உனக்கு தேவைதாண்டி. ஐயோ இவன் வேற சிரிக்கிறானே, அசிங்கமா போச்சு. ஏய் அரட்டா சார், நான் தான்டா 2K கிட்ஸ், எங்கல டாப்ல இருக்கறவா, நீ என்னையா ஆண்டின்னு கூப்பிடுறா? ஆளையும் மண்டையும் பாரு. டிஸ்டி பொம்மைக்கு ஒரு கண்ணாடி மாட்டி விட்ட மாதிரி ஒரு மூஞ்சி. இவ 2K கிட்ஸ் டாப்ல நிக்கிறாளாம். ஓ அப்படியா, சாரிக்கா தெரியாம சொல்லிட்டேன். ஆமாக்கா உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி கேக்குறது? இவன் வேற பாத்துக்கிட்டே இருக்கறானே, கேட்டா தப்பா நினைச்சிருவானே, எப்படி கேக்குறது? தம்பி அது வந்து அக்கா எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்தாரேன். ஐயோ எப்படி கேக்குறது? இவன் வேற குத்துக்கல்லு மாதிரி நின்னுக்கிட்டே இருக்கறானே. ஐயோ தம்பி கொஞ்சம் நில்ல, அத சொல்லுவேன்ல. ஏதோ வாங்க வந்திருக்கா, நம்மள கண்டோன்னு தயங்குறா. சரி கொஞ்சம் தூரம் தள்ளி போவோம். நல்ல வேலை போயிட்டான். இந்த பொடி பையன்கிட்ட வேற எப்படி கேக்குறது? தம்பி கொஞ்சம் கிட்ட வா, சொல்றேன் எடுத்தா. சரிக்கா இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க அக்கா. என்ன இவன் பின்னாடியே வரான்? இது பிரச்சனையா? கேப்பமா என்ன நீ? எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப எதுக்கு என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? 4 பேர் பார்த்து 4 விதமா பேசணுமா? ஐயோ அதுக்கெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அது உங்களால தான் முடியும். என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? என் ஃப்ரெண்ட பக்கம் இந்த வழியே வந்தேன். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிட்டு. வண்டியை எப்படி ஒத்தையில விட்டுட்டு போய் மெக்கானிக்கை கூப்பிட முடியும்னு யோசனை பண்ண முடிச்சதுதான் உன்னை பார்த்தேன். சரி உங்க வீட்டுல வண்டியை விட்டுட்டு போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரலாம்ல, அதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கேன். ஓ சாரி, வண்டி பஞ்சரா? அத பார்த்த உடனே சொல்ல வேண்டியதானே? நீ எங்கம்மா சொல்ல விட்டா? நீயாவே பேசுறா, நீயாவே திட்டுறா. இடையில கேப் இருந்தா தானே நான் சொல்ல முடியும். சரி இந்த சோனி கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டீங்க. இந்த சோனி கிட்ட யார் ஹெல்ப் கேட்டாலும் தட்ட மாட்டா, உடனே செஞ்சிருவா. சரி நீங்க வேற ஹெல்ப் கேட்டீங்க, நான் முன்னாடி போறேன், பின்னாடியே வாங்க. ஐயோ எப்பா, இவ வீட்டுக்கு போறதுக்காக இவர்கிட்ட என்னென்ன உருட்டெல்லாம் உருட்ட வேண்டியதா இருக்கு. ஐயோ கால்ல ஏதோ குத்திட்டு. சோனி பாத்து. கிட்ட வராதீங்க, நானே எதுனாலும் பாத்துக்கிறேன். பரவாயில்ல சோனி, முள்ளு ஆழமா குத்தி இருக்க போது, நான் எடுத்து விடுறேன். ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட ஈ கிட்ட 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 வந்து மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட. It's the DJ Suresh Hannah production. இப்ப கிட்ட வந்துருச்சு, மூடி வச்ச முயல் இப்ப முட்டை வந்துருச்சு. லங்கடியோ ஏ லங்கடியோ லங்கடியோ ஏ லங்கடியோ. வீட்ல என்ன புழுக்கம் பாத்தியா? இந்த காத்து சிலு சிலுன்னு அடிக்குது. இதுக்காக தான் இப்படி திண்ணத்தனையா நம்ம வந்து மரத்தடியில உட்கார வேண்டியதா இருக்கு. செய்தியில எல்லாம் மழைக்காலம்னு சொல்றாங்க, ஆனா மழையும் காணும் காத்தையும் காணும். வீட்டுக்குள்ள இருந்தா ஒரே இறுக்கமா இருக்கு. இந்த செல்விய பாரு, அவ பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன், படுத்தோட தூங்கிட்டா. இதெல்லாம் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்த வரம் போல. ஏன் வரத்த பாரு, படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேது, உருண்டாலும் தூக்கம் வர மாட்டேது. ஆரட்டிங்க கைய கால பிடிச்சி ரோட்ல கடந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. அந்த ராணி அக்கா பொண்ணு இடையவே சோனி தானே? செல்வி அங்க பாரு என்ன கூத்து நடக்குதுன்னு. ஏன்டி இப்படி அடிக்கிற? வீட்டுல தான் மாமியார் தொல்லை தாங்க முடியல. இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய நொட்டு நொறுக்குன்னு என்ன ஒரே வேலை வாங்கிட்டு இருக்குன்னு இப்படி எங்கேயாச்சும் ஒரு மரத்தடியில வந்து படுத்தா உன் தொல்லை தாங்க முடியடி. கொஞ்ச நேரம் தூங்க விடுதியா என்ன? இப்ப தூக்கமா முக்கியம், அங்க கொஞ்சம் எட்டி பாரு என்னென்ன கூத்துலாம் நடக்குதுன்னு. இது என்னடி கூத்தா போச்சு? இது நம்ம ராணியக்கா பொண்ணு தானே? இதுங்க என்னடி தெருவுல கிடந்து கூத்து விளையாட்டு விளையாண்டுட்டு கிடக்கு? அதான் நானும் சொல்றேன், அந்த ராணி 2 பொட்டை பிள்ளைகளுக்கும் செல்ல கொடுத்து வளர்க்குறா. இது அவளை எங்க கொண்டு போய் விட போதோ? நமக்கு என்ன பானும்? நம்ம போய் சொன்னா நம்மளதான் கோளுக்காரின்னு பேசுவாவ ஊர்ல. நம்ம நல்லதும் சொல்ல முடியல, கெட்டதும் சொல்ல முடியல இந்த ஊர்ல. அதுக்கு என்னமாச்சும் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு தூக்கமா வருது, நான் கொஞ்சம் படுக்கிறேன். இவன் என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டா திரும்பியும்? இதை யார்கிட்டயாவது சொல்லிட்டு ஏன் தலை வெடிச்சிருமே.
இப்போ பரவாயில்லையா உனக்கு? பரவாயில்ல நீ என்கிட்ட இருந்து எப்படியும் ஒரு 6 அடி தள்ளியே வா, என்னை ஒட்டிக்கிட்டு வராத. அதானே, இதெல்லாம் நல்லா கரெக்டா இருப்பியே. அப்புறம் சோனி நான் சும்மாவா? இவ்வளவு ஸ்லோவா தள்ளிட்டு வரீங்க, சீக்கிரம் தள்ளிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் தானே பையன் நடக்கிறது? ஆமா, நீ வண்டியை தள்ளி பாரு, உனக்கு தெரியும். எம்மா எம்மா கொஞ்சம் வெளியே வாயே. யாருடி இவ? அம்மா அது வந்து இவரு. ஐயோ ஐயோ என் மண்டையில இடிய தூக்கி போட்டுட்டாளே, சண்டால மொவ எவனையும் இழுத்துட்டு வந்துட்டாளே, நான் என்ன பண்றது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் நாங்க வந்திருக்கோம். யார் ஜோடின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ண தான் வந்திருக்கோம். ஆரம்பத்துல வந்து சஞ்சய்க்கு வந்து சோனி, ரகுக்கு வந்து சந்தியா, ஷாமுக்கு வந்து பவி, ஷாலினிக்கு வந்து சந்தோஷம் தான் ஜோடி எடுத்திருந்தோம். ஆனா நீங்க வந்து சந்தோஷையும் சாலினியும் விரும்பி பார்த்த மாதிரி எங்களுக்கு தோணல. அதனால அவங்க பேரை நாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேர் மாத்துங்கன்னு கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால நாங்க பேர் மாத்தணும்னு ஒரு ஐடியா பண்ணி அப்புறம் உங்க விருப்பப்படியே நாங்க வந்து சோனிக்கு வந்து ரகுவையும் சந்தியாவுக்கு அவங்க மாமா பையன் கேரக்டர்ல விஜயும் உள்ள கொண்டு வந்தோம். பூமாரியும் கார்த்திக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுனால அவங்களையும் ஒரு பேரா உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ உடனே வந்து அவங்கள பேரை நாங்க மாத்த முடியாது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்டிக் கொடுத்து சீன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்த பிறகுதான் அவங்க பேரை நாங்க தனித்தனியா மாத்த முடியும். அதனால நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேணாம். சோனியும் ரகுவும், அப்புறம் பூமாரியும் கார்த்திக்கும், விஜயும் சந்தியாவும், அப்புறம் ஷாமும் பபியும் தான் பேர். அதனால நாங்க வந்து சந்தியா விஜய் ரகு சோனி பேரை உடனே மாத்த முடியாது. சாரிங்க, அவங்க சந்தியா கல்யாணத்தோட ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அதுல தான் இந்த 2 பேரும் அப்படியே சேஞ்ச் மாறும். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல இருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மக்களே. நாளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.